அங்கே லோக்கலில் நாங்கள் தான் போய் நின்னோம். போய் நின்று மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அதனால் விட்டுட்டு ஓடி போகிறவங்களை பற்றியோ மக்களை பற்றி சிந்திக்காதவங்களை பற்றியோ நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை சார். அதாவது நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், சில பேர்த்த பற்றி பதில் சொல்லி என்னோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை, உங்களோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. அரசியல் களத்தில் பொதுவாக நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன். கரூரில் நடந்த கூட்டம் அவங்க கூட்டம், இறந்தது 41 பேர், பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க, கூட்டம் நடத்தினவங்களாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் தான் போய் ஹாஸ்பிட்டலில் நின்னேன், கூட மற்ற கட்சிகளும் வந்தாங்க, நான் வரலன்னு சொல்ல. அங்கே லோக்கலில் நாங்கள் தான் போய் நின்னோம். போய் நின்று மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அதனால விட்டுட்டு ஓடி போறவங்களை பத்தியோ மக்களை பத்தி சிந்திக்காதவங்களை பத்தியோ நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை சார். தெரியல சார், பார்ப்போம் எப்படின்ட்டு, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். என்ன நடந்துட்டு பார்ப்போம் சார், பொறுத்திருந்து பார்ப்போம். அதனுடைய முடிவு எப்படி வருதுன்னு பார்ப்போம், எந்த மாதிரி இருக்குன்னு. யாருக்கு யார் வசதியா வேணாலும் சொல்லிக்கலாம் சார், யாருக்கு யார் வசதியா வேணாலும் சொல்லிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தெளிவா சொல்றேன், இறுதியா சொல்றேன், உறுதியா சொல்றேன், 2வது முறையாக மாண்பு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். உங்களுக்கு ஒரு 100 பேர் வரலாம், அவருக்கு ஒரு 1000 பேர் வரலாம், அவருக்கு ஒரு 5000 பேர் வரலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருக்கான கூட்டம். ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது ஒரு 10 தொகுதி இருக்குன்னா ஒரு 10,000 பேர் கலந்துக்கிறாங்கன்னா தொகுதிக்கு ஒரு 1000 பேர். ஆனா அந்த தொகுதியில 2 லட்சம் வாக்காளர் இருப்பாங்க. இந்த 1000 பேரோ அந்த 10,000 பேரோ தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் அல்ல. அவங்களோட ஓட்டு இருக்கு, இல்லன்னு சொல்லல, பட் அதுவே வெற்றிக்கான ஒரு வாக்குகளா அல்ல நான் பார்த்த வரைக்கும். அதனால எந்த இடங்கள்லயும் வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி முடியட்டும், எவ்வளவு வாக்குகள் வருது, யாராருக்கு எவ்வளவு வருது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அன்னைக்கு நம்ம பேசுவோம். ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். அன்னைக்கே சொன்னேன், நான் பலமுறை அன்னைக்கு ஒரு பேட்டியில கூட சொன்னேன். சில தொலைக்காட்சிகள் என்னன்னா கேட்டுக்கிட்டே நிக்கிறாங்க, கேட்டை திறக்கிறது ஒரு லைவ், காரு ரோட்ல எம்டியா போறது ஒரு லைவ், ஏர்போர்ட்டுக்கு வர்றது ஒரு லைவ். எந்த இடமே எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு பொதுவா முதலமைச்சர், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர்லாம் பேசும்போது ஒரு லைவ் காட்டுவாங்க, அல்லது அந்த கூட்டம் இருக்கிற இடத்துல ஒரு லைவ் காட்டுவாங்க. இப்போ ரோட் ஷோ ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ஆரம்பிக்கிற இடங்கள்ல இருந்து ஒரு லைவ் போடுவாங்க, கூட்டம் முடிகிற வரைக்கும் அந்த லைவ் இருக்கும். சில நேரங்கள் நானே நிறைய தொலைக்காட்சிகளில் பார்க்கும்போது வெறும் கேட்டை திறக்கிற மாதிரி ஒரு லைவ், அதுக்கடுத்து காருக்கு கண்ணாடி முழுசா சாத்தி இருக்கு, உள்ள பூரா கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு, இருக்காங்களா இல்லையானே தெரியல, கார் எம்டியா இல்ல டிரைவர் இருக்காரா இல்ல அதுவே ஆட்டோமேட்டிக் காரான்னு தெரியல. அது ஒரு லைவ் ரோட்ல, முன்னாடி ஒரு வண்டி லைவ் வண்டி போட்டு பின்னாடி போற காருக்கு ஒரு லைவ். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம், அதாவது என்ன சார், நம்ம தான் சார், நம்ம யாருங்கிறத எப்படிங்கறத நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்ம அந்த இடத்துல இருக்கோம், எது சரியா இருக்கும் தவறா இருக்குங்கிறத பார்க்கணும்.